ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். க்ளூவெல்லாம் வேண்டாம் சார். என் புள்ள நல்லா இருக்கான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். அவனுக்கு ஃபோன் பண்ணா அவனுக்கு ஃபோன் லைன் போக மாட்டேங்குது. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு என் மனசு ஒரே பதட்டமா இருக்கு சார். பயத்துல என் நெஞ்சே எங்க வெடிச்சு போயிடுமோன்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏன் மீரா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? செர்ரி என்ன சின்ன குழந்தையா? தொலைஞ்சு போயிட்டான், யாரோ உன்னை கடத்தி கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறதுக்கு. அத்தை பயப்படுறதுலயும் கவலைப்படுறதுலயும் தப்பே இல்ல டாடி. ஒரு வேளை செரிக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு தெரிஞ்சுதானே வச்சுக்கோங்க. நான் இததான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நினைச்ச மாதிரியே நடந்திருக்குன்னு கொஞ்சமாச்சு சோகத்தை குறைச்சுப்பாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உன் மாமியார் பாவம் அழுதுகிட்டு இருக்கான்னு கூட பார்க்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கு அறிவு இருக்கா? எப்போ எப்படி பேசணுங்கிறத முதல்ல நீ கத்துக்கோ. ஆளுதான் நல்லா வளர்ந்துருக்கே தவிர மெச்சூரிட்டி உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. சரி பரவாயில்ல, விடுங்க சார். இப்பெல்லாம் சில வெப் சீரிஸ் இந்த காலத்து பசங்களோட மனநிலையை ரொம்ப மாத்திடுது. அம்மா நக்ஷத்ரா, இங்க வந்து உட்காருமா. உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. அவ சின்ன பொண்ணு சார். அவளை கேட்டா அவ என்ன சொல்லுவா? ஹனிமூனுக்கு செரி கூட போனது நக்ஷத்ரா தானே மேடம்? ஓ, அப்படின்னா உங்க கல்யாணத்துல இவ்வளவு பெரிய கதை இருக்கா? அவருக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்ற, அதே மாதிரி நீயும் அவரை விரும்புற மாதிரி நடிச்சியா என்ன? சரியான நேரம் பார்த்து நீயே செரிய ஏதாவது பண்ணிட்டியா என்ன? சிஐ சார், என் பொண்ணை குற்றவாளி மாதிரி பார்க்காதீங்க. அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நாங்க போலீஸ் சார், நாங்க சந்தேகப்பட்டுதான் ஆகணும். நீங்க சந்தேகப்படுறது தப்புன்னு நான் சொல்ல வரல சார். எங்க வளர்ப்பு அப்படி கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஏதாவது செய்யறதுனா கொலை பண்றதுன்னு தானே நீங்க மீன் பண்றீங்க? கொலை பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் யோசனை வந்தா கூட நானே என் பொண்ணு நக்ஷத்ராவை கொன்னுடுவேன். ஓகே சார், கூல். செர்ரி கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். சரி, பார்க்கலாம் சார். நன்றிங்க. என்ன மாமா இது? எவ்வளவு கொடூரமா அடிக்கிறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? அவன் மனுஷனா இல்ல மிருகமா? ககன், கொஞ்சம் கார்ல ஏறுற வரைக்கும் ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே சார். இங்க பாருங்க, நீங்க மாமாவ கை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு மூணாவது மனுஷனா மாத்திடாதீங்க. இன்னைக்கு நீங்க இப்படி வெளியில வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே மாமா தான். அவரு முன்கூட்டியே எல்லாம் கணிச்சிருக்காரு.
எப்போ நீங்க வந்து அந்த எஸ்பி சூர்யா மேல கை வச்சீங்களோ அப்போல இருந்து அவனால உங்களுக்கு எப்ப வேணாலும் ஆபத்து ஏற்படலான்னு உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ அப்பாயிண்ட் பண்ணாரு. அம்மாடி பூமி, என்ன தடுக்காதீங்க மாமா, என்ன பேச விடுங்க. நீங்க செஞ்ச நல்ல விஷயம் தெரியாம போச்சுன்னா இவரோட பார்வையில நீங்க எப்பவும் கெட்டவரா மட்டும்தான் இருப்பீங்க. இன்னைக்கு அந்த வீடியோவை டிஐஜி சாருக்கு நாங்க காட்டினோம். அதை காட்டினதுனால தான் இப்ப நீங்க வெளியில வந்திருக்கீங்க மாமா. உங்களுக்காக இவ்ளோ பண்ணிருக்கிற மாமாவை தொடக்கூடாதுன்னு சொல்றது நல்லதே இல்ல மாமா. குறைஞ்சபட்சம் தேங்க்ஸ் ஆவது சொல்லுங்க மாமா, ப்ளீஸ். போதும். என் மேல நீ காட்டுற வெறுப்பு போதும்டா. நீ என்ன வாழ்க்கை முழுக்க வெறுத்தாலும் அந்த வழியை நான் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். வேற வழி இல்ல. ஏன் சொல்றேன்னா, நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ககன், என்ன நீ மன்னிக்கலாம் கூட பரவாயில்லடா. ஆனா பூமியை மட்டும் எப்பயும் தப்பா நினைச்சிடாதடா. அவ உன் மேல உயிரியே வச்சிருக்காடா. உண்மையை சொல்ல போனா டிடெக்டிவ வச்சது நான் இல்லடா, பூமிதான். நீ என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு, நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு, மறுபடியும் நீ என்கிட்ட பாசமா பழகணும்னு பூமிதான் அப்படி பண்ணிருக்கா. அந்த கிரெடிட்டை எனக்கு கொடுத்தா. உனக்காக உன் அம்மா எப்படி யோசிப்பாலோ அதே மாதிரி தான் பூமி உனக்காக யோசிக்கிறா. அந்த வீடியோ ப்ரூஃப காட்டியாச்சு. அந்த சூர்யாக்கு இப்ப வேலையும் போயிடுச்சு. அவனால இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளுடா. தயவு செஞ்சு பூமியை மட்டும் தப்பா நினைச்சிடாதடா. இத நான் பூமியோட மாமனாரா இருந்து சொல்லடா. பூமியோட பாசத்தை புரிஞ்சதுனால சொல்றேன். நீ அதை புரிஞ்சுபட்டு நம்புறடா.